மூரினில் யூதருக்கு ராஜாவாக பிறந்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார் யூதேயா தேசத்திலே, தாவீதின் நகரத்தில் பெத்லகேம் ஊரினில் யூதருக்கு ராஜாவாக பிறந்தார். இயேசு யூதருக்கு ராஜாவாக பிறந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் செய்ய போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி
உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே மெய்ப்பர்களுக்கு நற்செய்தியை தேவதூதன் அறிவித்தான். ஏன் தேவதூதன் மெய்ப்பர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தான்? மெய்ப்பர்கள் எங்கே இருந்தார்கள்? வயல்வெளியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். வயல்வெளியிலே இருக்கிறதான மெய்ப்பர்களுக்கு நற்செய்தியை தேவதூதன் கூறினான். என் அன்புக்குரியவர்களே, மெய்ப்பர்கள் அவர்கள் விசேஷித்தவர்கள். அந்த மெய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்படி என்றால் பொறுப்பானவர்கள், கவனிக்கக்கூடியவர்கள், விசாரிக்கக்கூடியவர்கள், அரவணைக்கக்கூடியவர்கள், தேற்றக்கூடியவர்கள், ஆற்றக்கூடியவர்கள், காயம் கட்டக்கூடியவர்கள், சுமக்கக்கூடியவர்கள். இந்த மெய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கும் போது அந்த மெய்ப்பர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய முன்னோர்களாகிய ஆபிரகாம் மந்தை மெய்ப்பராயிருந்தார். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய தொழில் என்ன? மந்தை மேய்க்கிறது. ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டிருந்தார். ஆகவே மேய்த்து கொண்டிருந்த மெய்ப்பனுடைய வாழ்க்கையில கர்த்தர் தோன்றினார். ஆபிராமே என்று சொல்லி அவனோடு கூட பேசினார். அவனுக்கு யாவே என்ற தெய்வத்தை குறித்து தெரியாது, கர்த்தராகிய தேவனை குறித்து தெரியாது, படைப்பின் காரணை குறித்து தெரியாது, சிருஷ்டிகர்த்தாவை குறித்து தெரியாது. ஆனால் தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு கூட பேசினார். அவன் தேவ சத்தம் கேட்டான், தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்தான், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். மெய்ப்பனாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி அவனோடு கூட பேசினார். ஈசாக்கும் மந்தையை மேய்க்கக்கூடியவனாய் இருந்தான். அவனுடைய பிள்ளைகளாகிய யாக்கோவும் மந்தை மேய்க்கக்கூடியவனாய் இருந்தான். யாக்கோபினுடைய புத்திரர்களும் அவனுடைய பிள்ளைகளும் மந்தையை மேய்க்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். அந்த யாக்கோபினுடைய புத்திரனாகிய குமாரனாகிய யூதாவுடைய வம்சத்திலே தான் கர்த்தராகிய இயேசு பிறந்தார். மெய்ப்பருடைய குடும்பம், மெய்ப்பருடைய வம்சம். ஆகவே நற்செய்தியானது மெய்ப்பர்களுக்கு போய் சென்றது. மெய்ப்பர்கள் காற்றிலே, மழையிலே, வெயிலிலே, குளிரிலே, தனிமையிலே, வனாந்திரத்திலே, காடுகளிலே இருந்து தங்கள் மந்தையை மேய்க்கக்கூடியவர்கள், பாதுகாக்கக்கூடியவர்கள், மந்தை மீது அக்கறை உள்ளவர்கள். அப்படிப்பட்டதான மெய்ப்பர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. எகிப்தியர்கள் மெய்ப்பர்களை வெறுக்கிறவர்களாய் இருந்தார்கள். இஸ்ரவேலருடைய தொழில் பலவிதமான தொழில் இருந்தது. அதுல முக்கியமான தொழில் என்னவென்றால் மந்தை மேய்க்கக்கூடியது. ஆகவேதான் எகிப்தின் ராஜா யோசேப்பினிடத்திலே சொல்லி, உன் சகோதரர்களை வரவழைக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்த போது அவருடைய தொழில் என்ன என்று கேட்கும்போது, நாங்கள் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று அவர்கள் எகிப்தின் ராஜாவுக்கு சொன்னார்கள்.
எகிப்தின் ராஜாவும் மந்தை மேய்க்கக்கூடிய அவர்களுக்கு மந்தை மேய்க்கும் வேலையை அவர்களுக்கு கொடுத்தான். என் அன்பானவர்களே, கவனியுங்கள். மெய்ப்பர்கள் என்று சொல்லும்பொழுது ஏன் மெய்ப்பர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மெய்ப்பருடைய வம்சாவழியில தான் பிறந்திருக்கிறார். அவர் தாவீதின் குமாரன். தாவீது என்ன செய்து கொண்டிருந்தான்? ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தான். அவனும் மெய்ப்பன். ஆகவே அவர் தாவீதின் குமாரன் என்று சொல்லும்போது, தாவீது மெய்ப்பனாய் இருந்த தாவீதை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினார். ஆகவே கர்த்தராகிய இயேசு மெய்ப்பனாகவும் இருக்கிறார், ராஜாவாகவும் இருக்கிறார். மெய்ப்பனாக அவர் பிறந்தார், மெய்ப்பனாக அவர் தோன்றினார். வேதத்திலே நாம் வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷத்திலே, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய மெய்ப்பனாகிய இயேசு என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். சங்கீதம் 23 வாசிக்கும் போது, கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதை விசுவாசிக்கிறோம், அதை பின்பற்றி வருகிறோம். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தேவதூதனை அனுப்பி மெய்ப்பர்களுக்கு காட்சி அளித்து மெய்ப்பர்கள் மத்தியிலே தோன்றி மெய்ப்பர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும்படி சொன்னார். ஆகவே தூதன் தோன்றி மெய்ப்பர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தான். மெய்ப்பர்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், பொறுப்புகள் இருந்தாலும், தன்னுடைய மந்தையின் மேல் கவனமாக இருக்கக்கூடியவர்கள், மந்தையின் மீது கரிசனை உள்ளவர்கள், மந்தையின் மீது அக்கறை உள்ளவர்கள், பொறுப்புள்ளவர்கள். அப்படிப்பட்ட மெய்ப்பர்கள், வனாந்தரத்தில் மந்தையை மேய்த்துக் கொண்டிருந்த மெய்ப்பர்களுக்கு செய்தி அறிவிக்கப்பட்ட பிறகு அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். தீவிரமாய், வேகமாய். இன்றைக்கு நமக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறோமா? அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமா? இந்த மெய்ப்பர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் உடனே தீவிரமாய், வேகமாய் கிறிஸ்து என்னும் இரட்சகரை பார்க்கும்படியாக விரைந்து சென்றார்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறோமா? ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய தூதர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சபையின் தூதனுக்கு சொல்லுகிறதாவது என்று சொல்லி வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே வாசிக்கிறோம். வேதத்திலே ஊழியக்காரனை கர்த்தருடைய தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய தூதனாகிய கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்கும் பொழுது, தேவ செய்தியை கொடுக்கும் பொழுது அதை கேட்கிறோமா? அதை கவனிக்கிறோமா? அதை ஏற்றுக்கொள்கிறோமா? இல்லையே. இன்றைக்கு அநேகர் உதாசீனப்படுத்துகிறார்கள், அலட்சியம் பண்ணுகிறார்கள், அற்பமாய் எண்ணுகிறார்கள், வேடிக்கை பார்க்க வருகிறார்கள். ஆனால் இந்த மெய்ப்பர்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, மெய்ப்பர்கள் தேவதூதன் சொன்ன வார்த்தையை கேட்டு கவனித்து தீவிரமாய் புறப்பட்டு சென்று இயேசுவை கண்டார்கள். கண்ட மாத்திரத்திலே அவர்கள் கண்டதையும் கேட்டதையும் மற்றவர்களுக்கு சொன்னார்கள். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? அவர் சொல்கிறதை நீங்கள் செய்கிறீர்களா? சற்று சிந்தியுங்கள், சற்று யோசியுங்கள். என் அன்புக்குரியவர்களே, மந்தையிலே பல ஆடுகள் இருக்கிறது. பெரிய ஆடுகள், சின்ன ஆடுகள் இருக்கிறது, கர்ப்பம் தரித்திருக்கிற ஆடுகள் இருக்கிறது, குட்டியோடு கூட இணைந்த ஆடுகள் இருக்கிறது, அடிப்பட்ட ஆடுகள் இருக்கும், நடக்க முடியாத ஆடுகள் இருக்கும். ஆனால் எல்லா ஆடுகளையும் விட்டு
இரட்சகராகிய இயேசுவை காண புறப்பட்டு சென்றார்கள். தங்களுடைய தொழிலை விட்டு, தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த அலுவலை விட்டு அவர்கள் புறப்பட்டு சென்று கர்த்தராகிய இயேசுவை கண்டார்கள். கர்த்தர் நமக்கு 6 நாளை கொடுத்திருக்கிறார். 7ஆம் நாள் கர்த்தருடைய நாள். அந்த நாளை நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறோமா? கர்த்தரை ஆராதிக்கிறோமா? நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா? அந்த நாளை கூட கர்த்தருக்காய் கொடுப்பதில்லையே. 365 நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதிலே 52 நாட்கள் மாத்திரம்தான் கர்த்தருடைய நாள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தருடைய நாமத்தினாலே கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆராதனையை குறித்தான பக்தி வைராக்கியம் இருக்கிறதா? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆலயம் செல்ல வேண்டும் என்றதான வாஞ்சை இருக்கிறதா? வைராக்கியம் இருக்கிறதா? தாகம் இருக்கிறதா? பொறுப்பு இருக்கிறதா? நீங்கள் உங்கள் சொந்த வேலைகளை அல்லவா செய்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு கொடுக்கிறீர்களா? மந்தையை மேய்த்துக் கொண்டிருக்கிற மெய்ப்பர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே, தூதன் அறிவித்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே புறப்பட்டு சென்று கர்த்தரை கண்டார்கள், அவரை தரிசித்தார்கள், அவரை தொழுது கொண்டார்கள், அவரை மகிமைப்படுத்தினார்கள், அவரை குறித்து மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். இன்றைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சுயநலமாய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே, சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே. மெய்ப்பொருளுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தையை கண்டு தீவிரமாய் புறப்பட்டார்களே, இன்றைக்கு தீவிரமாய் கர்த்தருடைய காரியங்களை செய்கிறீர்களா? தீவிரமாய் ஆலயத்துக்கு போகிறீர்களா? மெதமெதப்பாய் அல்லவா இருக்கிறீர்கள்? மந்தமாக அல்லவா இருக்கிறீர்கள்? தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறீர்களே, தெய்வ பக்தி இல்லாமல் இருக்கிறீர்களே, தெய்வத்தை குறித்துதான சிந்தை எண்ணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே. ஆனால் இந்த மெய்ப்பொருளை பாருங்கள், தங்களுக்கு அறிவிக்கப்பட்டதான வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் தீவிரமாய் புறப்பட்டு சென்றார்களே. என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய சகோதரியே, படிப்பறிவு இல்லாத மெய்ப்பொருளுக்குள்ளே எவ்வளவு தீவிரம் இருக்கிறது, எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது. அவர்கள் ஒற்றுமையாக, ஒருமனதாக, கூட்டமாக இரட்சகரை காண புறப்பட்டார்கள். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் ஆலயத்துக்கு வருவதில்லை, ஆராதனை செய்வதில்லை, கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு கொடுப்பதில்லை, கர்த்தருடைய நாளிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவதில்லை. சொந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அழிந்து போகக்கூடிய பணத்தை, பொருளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் வேலைக்கு போகவில்லை என்றால் வருமானம் போய்விடுமே, வேலை போய்விடுமே என்றதான ஒரு அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, சிந்தியுங்கள். படிப்பறிவில்லாத இருக்கிற மெய்ப்பொருளுக்குள்ளே எவ்வளவு தீவிரம் இருந்தது, எவ்வளவு வைராக்கியம் இருந்தது, எவ்வளவு வாஞ்சை இருந்தது, தாகம் இருந்தது, எண்ணம் இருந்தது. போக வேண்டும், பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததல்லவா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு அந்த சிந்தை இருக்கிறதா? எண்ணம் இருக்கிறதா? சிந்தித்து பார். குறை கூறவில்லை, குற்றப்படுத்தவில்லை. வேதம் சொல்கிறேன், உனக்கு சொல்கிறேன். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, வாய்க்கிழிக்க சொல்லுகிறாய் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் தான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவன் தான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவன் தான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறவன் தான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை போல இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களுடையவன் தான் கிறிஸ்தவன். நீ யாராக இருக்கிறாய்? மற்றவளை குறை சொல்லிக் கொண்டு குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறாய். நீ கர்த்தரை பார்க்கிற அல்லவா ஆலயத்துக்கு போகிறாய், கர்த்தரை தரிசிக்க அல்லவா ஆலயத்துக்கு போகிறாய், கர்த்தருடைய வார்த்தை அல்லவா கேட்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறாய், கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரை துதிக்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த அல்லவா ஆலயத்துக்கு போகிறாய். நீ கர்த்தரை மட்டும் பார்க்க வேண்டும். எந்த மனிதனையும், எந்த ஊழியனையும்,
நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ பார்க்க வேண்டிய ஒரே நபர் உன்னை சிருஷ்டித்தவரை பார்க்க வேண்டும், உன்னை படைத்தவரை பார்க்க வேண்டும், பரிசுத்தமுள்ள தேவனை பார்க்க வேண்டும், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனை பார்க்க வேண்டும், உன் வாழ்க்கையில உன்னை சீர்படுத்துகிற தேவனை பார்க்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இந்த மேய்ப்பருடைய வாழ்க்கையில வார்த்தையை கேட்டார்கள், தூதன் அறிவித்த வார்த்தையை கேட்டார்கள். நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாயா? உன் செவியை அடைத்துக் கொள்கிறாயே? உன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்கிறாயே? இன்று அநேகர் ஆலயத்துக்கு போகிறார்கள். எப்பொழுது செல்வார்கள் தெரியுமா? கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு செல்வார்கள், புது வருட ஆராதனைக்கு செல்வார்கள், அதை விட்டால் ஈஸ்டர் ஆராதனைக்கு செல்வார்கள், இல்லை என்றால் தங்களுடைய வாழ்க்கையில திருமண நாளுக்கு செல்வார்கள், அப்படியும் இல்லை என்றால் பிறந்த நாளுக்கு செல்வார்கள். மற்றபடி ஆலயத்துக்கு செல்லும் வழக்கமே இல்லாமல் அநேகர் இருக்கிறார்கள். 52 வாரங்களை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 52 வாரமும் கர்த்தருடைய ஆலயத்திலே நீ ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆராதிக்கக்கூடிய நாளை எந்த நபருக்கும் நீ கொடுக்க கூடாது. கர்த்தருடைய நாள் கர்த்தருக்குரியதே, அது உனக்குரியது அல்ல. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மெய்ப்பர்கள் தூதன் அறிவித்த வார்த்தையை கேட்டு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்று இரட்சகரை கண்டார்கள். அந்த இரட்சகரை காணும்போது சந்தோஷம் அடைந்தார்கள். சந்தோஷம் எங்க இருக்கிறது? கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறது. சமாதானம் எங்க இருக்கிறது? கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறது. நீ எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் சந்தோஷத்தை, சமாதானத்தை வாங்க முடியாது. அதை இரட்சகராகிய இயேசு மாத்திரம் தான் தர முடியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆலயத்துக்கு வந்தால் சந்தோஷத்தை பெறலாம், சமாதானத்தை பெறலாம், ஆசீர்வாதத்தை பெறலாம், கடவுளுடைய மகிமையையும் கடவுளுடைய வல்லமையும் நீ அனுபவிக்க முடியும். கர்த்தரை தரிசிக்க முடியும். கர்த்தர் தரிசனமாகிறவரா இருக்கிறார், கர்த்தர் பேசுகிறவரா இருக்கிறார், கர்த்தர் உணர்த்துகிறவரா இருக்கிறார், கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார், கர்த்தர் விடுவிக்கிறவரா இருக்கிறார், கர்த்தர் குணமாக்குகிறவரா இருக்கிறார். ஆலயத்துக்கு வந்தால் தானே என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய நாளை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோமே. ஆனால் மெய்ப்பர்கள் இரவிலே செய்தி கேட்டார்கள். தேவதூதன் இரவிலே தோன்றினான். ஆனால் உடனே அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு இரட்சகரை காண புறப்பட்டு சென்றார்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இரட்சகரை காண விருப்பமா? வாழ்க்கையில் ரட்சிப்பு அவசியம். இரட்சகராகிய இயேசு மாத்திரம்தான் ரட்சிப்பை கொடுக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது, அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசு ஏன் பிறந்தார்? ரட்சிப்பதற்காக. தேவதூதன் தோன்றி சொன்னான், ஏனெனில் அவர்தாமே ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரட்சகர் என்றால் என்ன? ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர், மீட்டுக் கொள்ளுகிறவர். ஆகவே மீட்பரை காண, ரட்சகரை காண, பாலனாகிய இயேசுவை காண மெய்ப்பர்கள் புறப்பட்டு வந்து அவரை கண்டார்கள், தரிசித்தார்கள், மகிழ்ந்தார்கள், மற்றவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எத்தனை ஆண்டு காலமாய் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? செயலிலே இல்லையே. மெய்ப்பர்களுக்குள்ளே செயல் இருந்தது. அவர்கள் செயல்பட்டார்கள், ஒன்றுபட்டார்கள், செயல்பட்டார்கள், தேவனை தரிசித்தார்கள், தேவனை துதித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள், மற்றவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என் அன்புக்குரியவர்களே, வேதத்தில் அவர்களை குறித்து அழகாக தெளிவாக அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என் அன்புக்குரியவர்களே, மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தர் உங்கள் மூலமாய் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் மூலம் கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? மெய்ப்பர்கள் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டியது தீவிரமாய் அறிவிக்க வேண்டும். இரட்சகரை குறித்து மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். இன்னும் லட்சக்கணக்கான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் மனம் திரும்பாமல் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அந்த ரட்சிக்கப்படாமல் மனம் திரும்பாமல் இருக்கிறவர்களுக்கு யார் சுவிசேஷம் அறிவிப்பது? யார் நற்செய்தி அறிவிப்பது? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அல்லவா? மெய்ப்பொருளுக்குள்ளே உணர்வு இருந்தபடினாலே அவர்கள் புறப்பட்டு போய்
பார்த்துவிட்டு அமைதியாக வரவில்லை, மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட எத்தனை ஆண்டுகள் ஆகிறது, எத்தனை மாதங்கள் ஆகிறது, எத்தனை நாட்கள் ஆகிறது, இன்னும் சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லையே, இன்னும் நற்செய்தியை பகரவில்லையே. ஆனால் மெய்ப்பர்கள் கேட்ட மாத்திரத்தில் இரவு கேட்டார்கள், உடனே அவர்கள் புறப்பட்டு சென்று கர்த்தரை தரிசித்தார்கள், கர்த்தருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் புறப்பட்டு போய் இயேசுவை காண்பது மாத்திரமல்ல, இயேசுவை கண்டிருக்கிற நீங்கள் மற்றவர்களுக்கு நற்செய்தியை அறிவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கர்த்தர் உண்டாக்க விரும்புகிறார். எத்தனையோ கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடி இருக்கிறாய், ஆனால் இந்த பண்டிகையிலே நீ அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும், அநேகரை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும், அநேகருக்கு நீ ஒரு வழிகாட்டியாய், அநேகருக்கு நற்செய்தியை சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தியாளனாய் நீ மாற வேண்டும். அதை தான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே கர்த்தர் விரும்புகிறார். செய்வோமா? இட்ஸ் யுவர் டைம். இது உங்கள் நேரம். இனி ஒரு காலம் இல்லை, இனி ஒரு நேரம் இல்லை. இதுதான் சுவிசேஷத்தின் காலம், இதுதான் நற்செய்தி அறிவிக்கிற காலம். புறப்படு என் அன்பு சகோதரே, தீவிரமாய் புறப்படு. இனி தாமதிக்காதே. உனக்கு கொடுக்கப்பட்ட நாளை, உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நீ பிரயோஜனப்படுத்து. மெய்ப்பொருளுக்குள்ளே உணர்வு இருந்தபடினாலே புறப்பட்டார்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்குள்ளே உணர்வு இருக்கிறதா? அப்படி இருந்தால் எழுந்து புறப்பட்டு போய் நற்செய்தியை அறிவி. ரட்சகன் பிறப்பை மற்றவர்களுக்கு சொல். எத்தனையோ குடும்பங்களிலே சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புறப்பட்டு போ. நீ சொல்லும் வார்த்தைகளுக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை உண்டாக்கும். கர்த்தர் உன் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நாம் உணர்ந்து செயல்படுவோம், கர்த்தரை மையப்படுத்துவோம், கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். மெய்ப்பர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்ட மாத்திரத்திலே அவர்கள் புறப்பட்டு போய் இரட்சகரை கண்டார்கள், மகிழ்ந்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள், மற்றவர்களுக்கு நற்செய்தி அறிவித்தார்கள், சங்கதியை எல்லாருக்கும் அறிவித்தார்கள். கேட்ட யாவரும் ஆச்சரியப்பட்டார் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்குள்ளும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற உணர்வை தார். தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை, நேரத்தெல்லாம் வீணாக்கி விட்டார்கள். இனி காலத்தை வீணாக்காதபடி நற்செய்தி அறிவிக்கிற நற்செய்தியாளர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யார் யார் என்னென்ன சூழ்நிலை இருக்கிறார்களோ, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையோ, சமாதானம் இல்லையோ, எத்தனை குடும்பங்களிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். குடும்பங்களிலே சமாதானத்தை சந்தோஷித்தாரும். வறுமை தரித்திரத்தை கர்த்தர் நீக்கி போடும். நம்முடைய தெய்வீக கரம் ஒவ்வொருவரும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் கட்டடும். பெரிய காரியம் இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். ராஜாவாக பிறந்தார்.